சற்று முன் இன்ஸ்டாகிராம் பிரபலம் கனிமொழி திடீர்னு தற்கொலை முயற்சி எடுத்துக்கிறதா மிக முக்கியமான தகவல் இணையத்தில் அதிவேகமாக பரவிட்டு இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணமே மணியுடைய அந்த திருமணம் தான் அப்படின்னு இப்போ செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ பேர் பயங்கரமாக பிரபலமாயிட்டு இருக்காங்க. அதில் கடந்த ஒரு 2 3 வருடமா இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பேசப்படுறது மணி கனி 2 பேரும் தான். ஏன்னா 2 பேரும் ஆரம்பத்தில் இன்ஸ்டாவில் தனித்தனியாக ரீல்ஸ் போட்டாலும் அதன் பிறகு கனியும் மணியும் சேர்ந்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. ரசிகைகளின் ரசிகன் அப்படிங்கிற இவங்களுடைய ஐடி மக்களுக்கு பயங்கரமாக பிடிச்சி போனது. இவங்க போட ரீல்ஸ் எல்லாமே வேற லெவலில் ஹிட்டும் ஆனது. அதனாலேயே இவங்களுக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு ஆதரவு கிடைத்தது. 2 பேர் சேர்ந்து பயங்கரமா ரீல்ஸ் பண்ணி போட்டாங்க. பார்க்கும்போது இவங்களோட ரீல்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதன் பிறகு இவங்களுடைய நட்பு காதலா மாறி, மணியும், கனியும் 2 பேரும் நாங்க திருமணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னாங்க. அதே மாரி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. பரவால்லப்பா! ரீல்ஸ்ல செம்மையா கலக்குன 2 பேரும், அதன் பிறகு திருமண வாழ்க்கையிலயும் செம்மையா கலக்க போறாங்க அப்படின்னு அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆசையா எதிர்பார்த்திருந்தாங்க. 2 பேர் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 2 வருடம் கூட அதிகபட்சம் போகல. அதுக்குள்ளேயே அவங்களோட திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டு 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை, வாக்குவாதம். 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. சொல்லப்போனா மணி டக்குன்னு விவாகரத்தும் பண்ணிட்டாரு. "என்னப்பா அது? நல்லா தானே இருந்தீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் மணிய போட்டு டார்ச்சர் பண்ண, அப்பதான் மணி டக்குன்னு ஒரு விஷயத்த பத்தி பேசினாரு. "நான் கனிய ரொம்ப நம்புனேன். கனிக்கு நெறைய ஹெல்ப் பண்ணேன். கனியுடைய அப்பா இறந்தப்ப கூட நான் தான் அவங்க வீட்ல அவ்ளோ சப்போர்ட்டா இருந்தேன். அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே எனக்கு அவ்ளோ க்ளோஸா இருந்தாங்க. ஆனா, கனிய நான் ஒரு மனைவியா பார்த்தேன். அவ மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா, அவ எனக்கு அப்படி ஒரு துரோகத்த பண்ணுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. கனி பண்ண துரோகத்த என்னால தாங்கிக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. நான் அதுல பயங்கரமா அஃபெக்ட் ஆயிட்டேன். என்னால இதுக்கு மேல கனி கூட சேர்ந்து வாழ முடியாது. அவ்வளதான் கனி அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒரு சில விஷயங்கள பேசியிருந்தாரு. அதன் பிறகு தான் மணி கனிய விட்டு விலகுனாரு. வேற ஒருத்தவங்க கூட ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாரு. இப்போ மணி அவருடைய 2வது திருமணத்த பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட திருமணம் தான் இப்போ இன்ஸ்டாகிராம்லயும் சரி, சோசியல் மீடியாலயும் சரி, பயங்கர ட்ரெண்டிங்காவும், வைரலாவும் போயிட்டு இருக்கு. அதன் பிறகு மணி இப்போ அவங்களுடைய மனைவி கூட எங்கெல்லாம் போறாரு, என்னலாம் பண்றாரு, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சுச்சு. கண்டிப்பா இந்த வாழ்க்கை துணை இனிமே என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வரப்போது அப்படி இப்படின்னு அவரு தொடர்ந்து தனது இன்ஸ்டாகிரால ரீல்ஸ் மேல ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. இத பத்தி எல்லாருமே அடுத்ததா கனிகிட்ட போய் கேட்க, இது மாரி மணி சொல்றாரே, இதுக்கு நீங்க இதுவரைக்கும் அமைதியாவே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி நீங்க மணிக்கு என்ன துரோகம் பண்ணிட்டீங்க? மணி எது துரோகம் துரோகம்னு சொல்றாரு? என்ன ஆச்சு உங்களுக்குள்ள? நல்லா தானே போயிட்டுருந்துச்சு உங்களோட திருமண வாழ்க்கை. என்ன பிரச்சனை? அப்படின்னு எல்லாரும் போயிட்டு ஒரு பக்கம் கனிய கேட்க, கனி அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணியே வந்தாங்க. கனியும் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தர் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கனியால சுத்தமா நார்மலா இருக்க முடியல. ஸோ கனி, மணிய விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2 பேருமே. ஆனா, மணிக்கும், கனிக்கும் என்ன பிரச்சனை? அப்படி கனி என்ன பண்ணாங்க? எத மணி துரோகம்னு சொல்றாரு அப்படிங்கிறத கனி இதுவரைக்கும் ஓப்பனா பேசவே இல்ல. ஆனா, எல்லாருமே மணிய பத்தி பேச பேச, மணி இப்ப சந்தோஷமா இருக்கிறது கனிக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்ல. தன் வாழ்க்கை கெட்டு போச்சு. ஆனா, மணி மட்டும் ஜாலியா இருக்கான் அப்படிங்கிற ஏக்கத்திலயும், சோகத்திலயும் கனி தனது வீட்லயே ஒரு சில அதிர்ச்சி முடிவுகள கையில எடுத்துக்கிறதா இப்போ இணையத்தில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணமே மணிக்கு நடந்த அந்த திருமணம் தான் அப்படின்னும், அதன் காரணமா தான் கனி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னும், அதனால கனி இப்போ என்ன ஆனாங்க அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.